ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 பேர் தெரிஞ்ச காரன் 4 ஊர் தெரிஞ்ச காரன்டா. அன்னைக்கு காரு ஒன்று வாங்க போறேன்டா. ஏ ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ஆட்டோக்காரன் முடிச்சதுக்கே வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏ ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 ஊர் தெரிஞ்ச காரன். ஏய் வண்டி என்ன வண்டி நீ இப்படி ஒக்கர் பண்ற? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏ ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 ஊர் தெரிஞ்ச காரன் 4 பேர் தெரிஞ்ச காரன்டா. இன்னைக்கு காரு வாங்க போறேன்டா. கையில் 1000 ரூபா மட்டும்தானேடா, அதுக்கு காது கொடுத்தா நல்லா இருக்கும்டா. டே ஆட்டோக்காரன் ஏ ஆட்டோக்காரன் ஏ ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் எவன்டா காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் காரை விடுறது? ஏ ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 ஊர் தெரிஞ்ச காரன் 4 பேர் தெரிஞ்ச காரன்டா. இப்போ காரு வாங்க போனேன்டானேடா. டே ஆட்டோக்காரன் டே ஆட்டோக்காரன் டே ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் 4 ஊர் தெரிஞ்ச காரன் 4 பேர் தெரிஞ்ச காரன்டா. இப்போ ஆட்டோ வாங்க இடத்த தேடுறேன்டா. ஐ மீன் காரை வாங்க இடம் தேடுறேன்டா. கார் வேற எங்கே எங்கே அந்த காரு ஷோரூம் தேடி தேடி நானும் போகணும். 1000 ரூபாய்க்கு நானும் காரு வாங்கணும். எவ்வளோ கஷ்டம் படணும் எவ்வளோ கஷ்டமோ படணும். இதோ வந்துட்டேன் வண்டிய நிப்பாட்டணுமே இப்பதானே. ஆட்டோக்காரன் காரு வாங்க போறேன். ஒரு வழி அணுகியாச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கால என்னடா இப்போதான் ஸ்க்ரீன் வந்துருக்கு. அப்படியே உள்ள போகலாம். எவன்டா உள்ள? டேய் இருக்கீங்களா? என்னடா டேய் கார் ஷோரூம் காரா உள்ள இருக்கியா இல்லையாடா? கார் ஷோரூம் இருக்கியா இல்லையா? சார் கத்தாங்க சார், நான் இங்க தான் சார் இருக்கேன். சார் நீங்க எந்த மாதிரி கார் எதிர்பார்க்குறீங்க சார்? உதாரணத்துக்கு இங்க முதல்ல நிக்குது இந்த கார் வந்து சார் 4 கோடி, அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது 4 லட்சம், அதுக்கு பின்னுக்கு இருக்கிறது 2 லட்சம், அதுக்கு அவங்ககிட்ட ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு அது 6 கோடி, அப்படியே அவங்ககிட்ட ஒரு டார்சன் கார் இருக்கு சார் அது ஒரு 3 லட்சம் இல்லாட்டி ஒரு 1 லட்சத்துக்கு போட்டுடலாம் சார். அதுக்கு மேலே குறவா ஒரு கார் கூட சார். இவ்வளோதான் சார் இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல கார் இருக்கு. இன்னைக்கு தான் சார் நாங்கள் நிறைய காரை இது கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கார் சார் வேணும்? எனக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்க காரோட சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அந்த காரை வாங்குறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார், இங்கே டெஸ்ட் ட்ரைவுக்கெல்லாம் அலவ் இருக்கு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அந்த கார் பிடிச்சிருந்தா 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் சார். ஒரு வழியாக காசு கொடுக்காம அவன் என்னை வண்டி ஓட்டி பார்க்க சொல்லிட்டான். ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நம்மகிட்ட காசே இல்லை. என்ன பண்ணேன், சும்மா டெஸ்ட் ட்ரைவ் சரி போய் பார்க்கலாம். காருக்குள்ளே ஏறிட்டு ஆட்டோக்காரனுக்கு பைக்கு இதுக்கெல்லாம் தான் லைசன்ஸ் இருக்கும். ஐயோ இன்னைக்கு இடிச்சிட்டேனே. நான் கார் லைசன்ஸே இது வரைக்கும் வாங்கலை. பொறுமையாக பண்ணி இருக்கணும். இது கார் ஷோரூம்காரன் பாப்பா என்னை போட்டு பிச்சை எடுத்துருவான். இங்கே தான் நின்று ஆளாகனா மறுபடியும் செத்துற முடிட்டேனே. ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் அழகாக போயிடான். ஐயோ கதவு எவன்டா கதவு வச்சுது இங்கே? ஐயோ சிக்கிடுச்சு. முன்னுக்கு நகத்துல இல்லை பின்னுக்கு நகத்துல இல்லை. இறங்கிடலாம். ஐயோ என்ன பண்ணுறது? டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து இப்படி வாசல்லையே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேனே. மோசமான நாள் இன்னைக்கு எனக்கு. ஒழுங்காக ரிவர்ஸ் எடுக்கலாம். இங்கே வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துடலாம். பாடா ஷோரூம் காரனை காணுமே. ஆட்டோ வேற வாசல்லையே அப்படியே நிற்கிது. அப்படியே இன்னும் இங்கெல்லாம் ஒரே இதாக இருக்குது. அத்தனை கதவு எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. பழைய கார்ஸோட கதவெல்லாம் இப்போ எடுத்து போட்டு ரினியூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஷோரூம் ஒரு ரவுண்ட் அடித்து வரலாம். பொறுமையாக அழகாக போகலாம். அப்படியே அப்படியே பொறுமை 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 அப்படியே அழகா அழகா அவ்வளோதான் இப்போ இந்த கார் ஓடுது. இதுக்கு என்ன வர 1 லட்ச ரூபா காருன்றதால
ரொம்பவே நல்லா ஓடுது. அப்படியே பொறுமையாக கொண்டு போயிடலாம், எந்த இடத்துலையும் இடிச்சிடக்கூடாது. ஏன்னா இது ஓசி காரு. ஓசி காரை நம்ம இடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். நான் ஏன் இப்போ யார்கிட்டையுமே நம்ம தனியாக பேச்சு இருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது. சரி வண்டியை ஓட்டுவோம், அதுதானே இப்போ வாழ்க்கை. ஐயோ இங்கே இடிச்சு விட்டேனே, யார் பத்த பிள்ளையோ தெரியல. கதவு வேற வாங்கிடுச்சு, என்ன பண்ணுறது? 1,00,000 கொடுக்கணுமே. கொஞ்சம் கதவு சாத்திச்சு. எப்படி அழகா போய் நிப்பாட்டிட்டு பொறுமையாக ஒரு திருப்பு, அப்படியே கொஞ்சம் பொறுமையா அப்படியே பொறுமையா உள்ள வந்துடலாம். ஓகே. என்ன இங்கே ஒரு கார் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏய் என் ஆட்டோ எங்கடா? ஆட்டோவை காணா? ஆட்டோ ஒருவேளை நான் என் கார் அடிச்சது தெரிஞ்சு ஆட்டோவை இது பண்ணி போயிட்டானா? டேய் நான் வேற ஒன்றும் இருக்கலடா. ஐயோ இவன் காரு கொடுக்க வேணாம், திருப்பி ஆட்டோவை கொடுப்பானா இல்லையான்னு கூட தெரியாதையே. ஏ லைட்டா இதை காரை இடிச்சதுக்காடா நீ இப்படி பண்ற? ஒரு மனுஷன் வேற செத்து போயிட்டான். ஏய் எங்கடா என் ஆட்டோக்கு என்னடா ஆச்சு? சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் சார், இவ்வளவு மன்னிச்சிருங்க சார். உங்க ஆட்டோவை திருடி போயிட்டான். உங்க கார் ஷோரூம்ல கார் கீ எல்லாம் ஏட்டுதான் பத்திரமா இருக்குன்றதால நானும் ஓடிட்டேன் சார். இங்க இருந்த சூப்பர் பைக்கையும் உங்க ஆட்டோவையும் திருடிட்டு போயிட்டான் சார். உங்க ஆட்டோல நீங்க சாவி வச்சுட்டு போவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல சார். அந்த ஆட்டோவுக்கு பதிலா இங்க இருந்து ஏதாவது ஒரு காரை வேணா நீங்க எடுத்துருக்கீங்க சார். உங்களோட முட்டாள்தனத்துக்கும் இப்ப நாங்க பே பண்ண வேண்டியதாயிடுச்சு சார். அப்போ நான் இந்த கார் எடுத்துக்கிறேன் சார். ஆனா அது 4 கோடி. அமைதியாடுறா. என் 4,000 ரூபா ஆட்டோவை தொலைச்சல, 4 கோடி ரூபா காரை தூக்கிட்டு போறேன்டா. இதுதான் உனக்கு தண்டனை. சரி சார், அதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த கார் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது 4 கோடின்றதுக்கு வெர்த்துன்னு தான் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, வெறுத்து இல்லையோ 4 கோடி ரூபா நமக்கு லாபம் இல்லை. 4,000 ரூபா ஆட்டோக்கு 4 கோடி ரூபா கார். அப்படியே அங்கிட்ட ஒரு திருப்பி வெளியே போயிடலாம். அப்படியே திருப்பி பொறுமையாக வெளியே வந்துச்சு. இந்த காரோட சவுண்டும் சூப்பராக இருக்கே. அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஷோரூமில் வைக்கலாமா? நமக்கு எங்கடா ஷோரூம் இருக்கு? இந்த காரை ஓட்டி தாண்டா நீ போய்க்கணும், டாக்ஸி மாதிரி. ஆமால, என் மைண்ட் வாய்ஸ் வேற அடிக்கடி நடுவில் வைக்குது. அது என் மைண்ட் வாய்ஸா என் வாயானே தெரியலையே. சரி அதோ ஒன்று ஓட்டுவோம். அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொண்டு போயிடலாம். ஐயோ எனக்கு இந்த கார் ஓட்ட தெரியாதுன்றதால இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்த இதுல கார் இது ஓட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையா போகணும். அப்பா தப்பிச்சிட்டேன், என்னாலேயே நம்ப முடியல. வாவ், நான் அவ்வளோ சூப்பரான டிரைவரா? எப்படா ராங் வேலையில் இவ்வளோ வண்டி ஓட்டுறேன்? அடுத்து தளபதியா இருப்பேனோ? அடுத்த முறை பைக் ஓட்டி பார்க்கணும். காரே ஓட்ட பழகலையா, பைக் ஓட்ட பழகினா அவ்வளோதான். ஆனால் பைக்கு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நான் சைக்கிள் ஓட்ட பழகிட்டு அப்புறம் இது ஓட்ட பழகலாம். என் ஃப்ரெண்டோட ஓசி வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன நானும் எப்படி இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வச்சிருப்பேன்? எனக்கு கொஞ்சம் சரி யோசிச்சு பார்த்தீங்களா இவர்? இது என் ஃப்ரெண்டு எனக்கு ஓசியா கொடுத்த வீடு. 4 கோடி ரூபா காரு, 40 கோடி ரூபா வீடு. சூப்பர் லைஃப்ல இந்த ஓசியா இருக்கதே ஒரு சூப்பர் தான். இந்த சீரீஸோட பார்ட் 2 வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு. பாய்.